சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் இரவு 12:42 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:56 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அன்வஷ்டகா அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த அன்வஷ்டகா என்பது அஷ்டகா சார்த்தத்திலே ஒன்றாக வருகிறது. நேற்றைக்கு முதல் நாள் பார்த்தோம்னா திஸ்ரோஷ்டகான்னு இருந்திருக்கும், நேற்றைய தினம் அஷ்டகாங்கிறது இருந்திருக்கும், இன்றைய தினம் அன்வஷ்டகா அப்படிங்கிறத சொல்லி இருப்பா. ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினமே அந்த வியதிபாத யோகம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியதிபாத ஸ்ரார்த்தம் என்பதைத்தான் வியசிரா அப்படிங்கிற பேர்ல கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினமே மற்றொரு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக அமைந்திருக்கிறது. ஆக அந்த 96 வழிபாடுகளிலே இன்றைய தினமே இரண்டும் ஒன்றாக வருகிறது. ஆக 2 தடவை தனித்தனியா அந்த சாத்தங்களை அதாவது தர்ப்பணாதிகளை அவசியம் செய்ய வேண்டும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:21 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:15 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 12:32 சந்திர உதயம் என்பது இரவு 1:44 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:44 முதல் காலை 6:21 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:47 முதல் 3:17 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:21 முதல் 7:51 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 9:20 முதல் 10:49 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:49 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:17 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, நாராயணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வளர்ப்பு பிராணிகளை குடும்ப உறுப்பினராக நடத்துவது சரியா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் ஒரு புரோகிதம் பார்க்கக்கூடிய நபர், தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சில அனுபவங்களைத்தான் இங்கே பகிர்ந்திருக்கிறார். இந்த மாதிரிலாம் பண்றாலே இது சரியா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அதாவது
இந்த வளர்ப்பு பிராணிகளை பார்த்தோன்னா என்னுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து வீட்டுக்குள்ள வந்து பெட்ரூம்ல விடுறா, பெட்ரூம்லயே ஒன்னா படுத்துக்கிறா, தன்னுடைய பெட்லயே ஒன்னா வச்சு படுத்துக்கிறா, ஏசி போட்டு விடுறா, இதெல்லாம் கூட ஓகே, இதெல்லாம் அட்ஜஸ்டபிளா இருக்கு. ஆனா ஒருத்தர் ஆத்துல திடீர்னு வந்து எங்க ஆத்துல குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை பிறந்த புண்ணியாக வச்சனத்துக்கு வரணும் நீங்கன்னு சொல்லி கேட்டா எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்டோம். 10 நாள் ஆக போறது, 11வது நாள் ஆத்துல வந்து புண்ணியாவச்சனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு நானே அங்க போனேன். போயிட்டு கலசம்லாம் செட் பண்ணிட்டு புண்ணியாவச்சனத்துக்கு தேவையானதெல்லாம் பஞ்சகவ்யம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, சரி இந்த குழந்தையோட அம்மாவையும் குழந்தையும் அழிச்சுட்டு வாங்க, அப்பா அம்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஒரு ரொம்ப பெரிய நாயை கொண்டு வந்து உட்காந்து வைக்கிறா பக்கத்துல. பகீர்னு ஆயிடுத்து. எதுனா நாய் அழிச்சுட்டு உட்காந்து வைக்கிறேன்னு சொன்னா அந்த நாய் தான் குட்டி போட்டிருக்கு, அதுக்குதான் ஆத்துல புண்ணியாவச்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் கூட தேவலாம். இது போக வீட்டுல வந்து ஒரு கணபதி ஹோமம் சொல்லிட்டு ஒருத்தர் அதுக்கு போய் பண்ணி வைக்க போனோம். அந்த கணபதி ஹோமம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பூர்ணாகிருத்தி அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் தெரியுமா? இந்த பூர்ணாகிருத்திக்காக ஒரு பூர்ணாகிருத்தியை எல்லாராத்தையும் கையில தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவாத்து நாயை அழிச்சுட்டு வரா. நாயை அழிச்சுட்டு வந்து நாயை தொட்டு நமஸ்காரம் பண்ண சொல்றா. கேட்டா இது எங்க ஆத்து குழந்தை, இது எங்க புள்ள அப்படின்னு சொல்றா. இது கூட சரி, ஏதோ ஒண்ணு அவ அந்த தட்டை தானே தொட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நாய் கையிலேயே இந்த ஸ்பூனை கொடுத்து, கையிலான வாயில அந்த ஸ்பூனை பிடிச்சிக்கிறது, அந்த ஸ்பூன்ல நெய்யை விட்டு அதை வந்து ஹோமத்துல உட சொல்றா. ரொம்ப கொடுமையா இருக்கு. இதெல்லாம் அவளுக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல, நீங்க கொஞ்சம் சொல்லப்படாதா அப்படின்னு சொல்லி கேட்டா. அதே மாதிரி ஒருத்தர் ஆத்துல வந்து எங்க ஆத்துல ஒரு குழந்தை இறந்து போச்சு, நீங்க வந்து ஒரு அந்த காரியத்திற்குரிய அந்த புண்ணியாவச்சனத்தை வந்து பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னா, குழந்தை இறந்து போச்சுன்னா ஆத்திலே ஒரு புண்ணியாவச்சனம் பண்றது உண்டு தெரியுமா? அதுக்காக போனா என்ன குழந்தை என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவாத்து பூனையாது, அந்த பூனை இறந்து போச்சு, அதுக்காக அந்த பூனை இறந்து போனதுக்காக ஒரு சுத்தி புண்ணியாவச்சனம், அது வந்து ஒரு காரியமாவே பண்ணணும்னு சொல்லிட்டு வருஷம் சாத்தம் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறான் அந்த பூனைக்கு. இதெல்லாம் நியாயம்தானா அப்படிங்கிறது அவருடைய ஆதங்கமாக அமைந்திருக்கிறது. நம்ம வந்து என்னதான் அது வளர்ப்பு பிராணியாக இருந்தாலும் இந்த கடைசியான ஒரு நிகழ்ச்சி கூட நம்ம ஏத்துக்கலாம். அதாவது ஒரு பூனை இறந்து போச்சு, நான் ரொம்ப உயிருக்கு உயிரா வளர்த்தேன், பெட் அனிமல் அப்படின்னு சொன்னா கூட அதற்குரிய அந்த அந்த வருஷம் பண்ணக்கூடிய நினைவுகளை எப்படி பண்ண சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அதுல ஒரு வளர்ப்பு பிராணியை ரொம்ப உயிருக்கு உயிரா வளர்த்திருக்கோம்னு சொன்னா அதை வந்து மகாலய பட்சத்திலே வரக்கூடிய மகாலய அமாவாசை நாள் அன்று பண்ணலாம்னு சொல்லி இருக்கு. அந்த மகாலய பட்சத்துல 15 நாளும் தர்ப்பணம் பண்றவாளா இருப்பா, 16 நாள் மகாலய பட்சத்துல பண்றவா இருப்பா. அதுல கூட கடைசியா வந்து ஒரு இருக்கு சொல்லி தான் வளர்த்த வளர்ப்பு பிராணிகளுக்கு இந்த தீர்த்தமானது சென்று சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி மறைந்த, அதாவது உயிர் துறந்த, நான் வீட்டுல உயிருக்கு உயிராக வளர்த்த அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கும் இந்த தீர்த்தமானது சென்று சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதியை நம்முடைய சாஸ்திரமே சொல்கிறது. அதாச்சும் தேவலாம். ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கு, அதுக்கு புண்ணியாவாசனம் பண்ணணும், பேர் வைக்கணும்னு சொல்றது, அதே மாதிரி அந்த நாயை கொண்டு வந்து பக்கத்துல கணபதி யோகத்துல உட்காந்து வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான விஷயம் தான் சொல்லணும். டூ மச் அப்படின்னு சொல்றதை விட மிகவும் சாஸ்திர விரோதமான செயல் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பெட் அனிமல் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, நாய் பூனை வளர்ப்பு பிராணிகள்ல வர்றது. என்னதான் பெட் அனிமலா இருந்தாலும் அது வீட்டிற்கு வெளியேதான் இருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. யோசிச்சு பாருங்களேன். பெரும்பாலும் நாயை வந்து தங்களுடைய உயிருக்கு உயிராக வளர்க்கிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நாயிடத்திலே இருக்கக்கூடிய விசுவாசம் என்பதுதான். மற்ற மிருகங்கள்லாம் பார்த்தோம்னா அது மறந்துடும், நம்மள என்னதான் பண்ணாலும் அந்த விசுவாசங்கிறது இருக்காது. இந்த யானை முதலான மிருகங்களை கூட பார்க்கலாம், யானை வந்து கோவம் வந்தா அந்த பாகனையே தூக்கி போட்டு மிதிச்சு கொண்டுடுறது. மாடு கூட பார்த்தோம்னா அதுக்கு கோவம் வந்ததுன்னா சொல்ல முட்டிடும். ஆனா நாய் மட்டும் பார்த்தோம்னா நம்ம என்னதான் அதை போட்டு மிதிச்சாலோ உடைச்சாலோ, நம்ம ஒரு தடவை சாதம் போட்டுட்டோம்னு சொன்னா கூட நம்ம அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த நாயை இறைவன் எதற்காக படைத்திருக்கிறார் யோசிச்சு பாருங்களேன். யானை கூட பார்த்தோம்னா இந்த மரங்களை எல்லாம் சுமந்து செல்கிறது, பெரிய பெரிய வெயிட் எல்லாம் தூக்கி போறதுக்கு யானை யூஸ் பண்றா. ஆனா இந்த நாயால் என்ன உபயோகம் யோசிச்சு பாருங்க. நாய் என்ன பண்ணும்? நாய் வீட்டை காக்கும். அதனுடைய பணி என்ன? காவல் செய்வது என்பதுதான் அதனுடைய பணி. ஆக அந்த காவல் காக்கின்ற பணியை அது செய்கிறது. ஒரு காவலாளி என்பவன் தன்னுடைய எஜமானனுக்கு எப்பொழுதும் விசுவாசமாகத்தான் இருப்பான். அது தன்னுடைய கடமையைத்தான் செய்கிறதுல வேற எந்த சந்தேகமும் இல்லை. அதை ஒரு காவலாளிக்குரிய பணியாக, அது காவலாளி எங்க இருக்கணும்? வீட்டு வாயில தான் இருக்கணும். வெளியில இருந்து அவன் காவல் காக்க வேண்டும். அந்த காவலாளி எப்பொழுதும் எஜமானனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். அதனுடைய பணியை அது செய்கிறது.
அதை ரொம்ப பெருசா எடுத்துட்டு எங்க வீட்டு நாய் மட்டும்தான் இருக்கிறதுலே வசத்தின்னு சொன்னா, நீங்க பெரிய பெரிய ஜெர்மன் ஷெஃபர்ட் வளர்த்தாலும் சரி, அல்லது ரொம்ப பெரிய இந்த காஸ்ட்லியான டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், என்ன மாதிரியான நாய்களை வளர்த்தாலும் சரி, நம்ம ஊர் நாட்டு நாய் இந்த கோம்பை எல்லாம் சொல்லுவா, ராஜபாளையம் கோம்பைங்கிற நாய் எல்லாம் இருக்கும், அது அப்படியே சவுத்து ஜம்ப் பண்ணும், ரொம்ப ஹைட்லாம் ஜம்ப் பண்ணும். அந்த மாதிரி இந்த அந்நிய தேசத்து நாய்கள்லாம் இருக்குல்ல, வெளிநாட்டு டாக் பிரீடு, இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஃபோர்சிவாவே இருக்காது. நம்ம ஊர் நாட்டு நாய்க்கு சமானம் எதுவுமே கிடையாது. அதனால இந்த நாட்டு நாய்களை தெருவில் சுத்த விடுறோம், ஆனா இந்த மாதிரி ஃபாரின் டாக்ஸை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். இது ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த நாய்களை நம்முடைய மனிதர்களுக்கு சமானமாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களுக்கு சமமாகவே நடத்தி 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 இப்ப என்ன பண்றான்னு பார்த்தா, ஒரு மடி மேல போய் கணபதி ஹோமத்துல கொண்டு வந்து நெய் விடுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டு வச்சிருக்கான்னு சொன்னா, இது மிகவும் தவறான போக்குதான். இது மிகவும் கண்டனத்திற்குரியது, கண்டிப்பதற்குரியது, சாஸ்திர விரோதமும் கூட. இதனால என்ன ஆகும் சொன்னா, கண்டிப்பாக ஆச்சாரம் என்பது கெட்டுவிடும். ஆனால் இந்த மிருகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய தெய்வங்களுக்கு ஒப்பாக வைத்திருப்பார்கள். நாயத்தான் பைரவர்னு கூட சொல்லுவார். அது பைரவரினுடைய வாகனமாக பார்க்கப்படுகிறது. பைரவர் கிடையாது, பைரவரினுடைய வாகனம். ஒரு புலி வந்து ஐயப்பனுடைய வாகனம்ங்கிறதுனால புலியை கொண்டு வந்து வீட்டுல கட்டி பிடிச்சி படுத்துக்க முடியுமா? நம்மளால பண்ண முடியாது தானே. ஏன்னா புலி வந்து நம்மளை கடிச்சிடும். சிங்கமும் அப்படிதான், அம்பாளுடைய வாகனம் சிம்மம்ங்கிறதுனால, நரசிம்ம மூர்த்தியாக இருக்குன்னு சொல்றதுனால சிங்கத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு கட்டி பிடிச்சி படுத்துக்க முடியுமா? இல்ல சிங்கத்தை வச்சு கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது தானே. இவையெல்லாம் மிருகங்களின் மேல் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக உருவகப்படுத்தப்பட்ட விஷயங்கள். அதனுடைய குணத்தை கொண்டு பைரவர் என்பதுதான் க்ஷேத்திர பாலகர், அவர் ஒரு போலீஸ்மேன் அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு நாய் வாகனத்தை வைத்திருக்கிறார்களே தவிர சாதாரண நாயையே நாம் பைரவராக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக இந்த போக்கு முற்றிலும் தவறானதுதான். இது சாஸ்திர விரோதம் தான். அதாவது இந்த நேயர் கேட்டிருப்பது போல வளர்ப்பு பிராணிகளை குடும்ப உறுப்பினராக நடத்துவது என்பது முற்றிலும் தவறு. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.